பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்க கேட்கலாமா? நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 26வது வசனம். உன் கால்நடையை சீர்தூக்கிப்பார், உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. இன்னைக்கும் கூட நம்ம தியானிக்கக்கூடிய வார்த்தை, உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. இந்த நாள்ல பாத்தீங்கன்னா நம்முடைய வழிகள் நிலைவரப்படும்படியாக நம்முடைய கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுகிறார்? உதவி செய்கிறார். எப்பொழுதுமே தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் அலைந்து திரிய விட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது மாத்திரமல்ல, அவர் பறக்கடிக்க பண்ணுகிறவர்களாகவும் இருக்க விட மாட்டார். பாருங்க, அலைந்து திரிந்ததான் தம்முடைய பிள்ளைகளுக்குன்னு ஒரு தேசத்தை முன்குறித்தவர் நம்முடைய ஆண்டவர். இன்னைக்கு கூட ஒருவேளை உங்களுடைய வேலைகள்ல நீங்க ஸ்திரப்பட முடியாம உறுதிப்படாத ஒரு வேலைகளை நீங்க இருந்தீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் வழிகளில் எல்லாம் நிலைபெறப்பட்டிருப்பதாக. உங்கள் வழிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க? ஸ்திரப்படுத்துவார். நம்முடைய வேலையில இருக்கிற அந்த ஸ்தானத்துல ஒருவேளை ஒரு சாதாரண வேலை தானே செய்யறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சாதாரண வேலையிலிருந்து உங்களை ஒரு மேன்மையான ஸ்தானத்துக்கு கொண்டுட்டு வரைக்கும் நம்முடைய ஆண்டவரால முடியும். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை இந்த வேலையில தானே இருக்கிறேன், மனிதர்களால் உங்களுக்கு எந்த ஒரு கை கொடுக்குதலும் இல்லாம இருக்கலாம், உங்களுக்கு அவங்க உதவி செய்வாங்க அப்படின்னு நம்பிக்கை அச்சுப்போய் இருக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் நீங்க கவனித்துக் கொள்ளுங்க, மனிதர்கள் உதவாவிட்டாலும் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். பாருங்க, மொர்தெகாய் என்கிற ஒரு மனுஷன் அரண்மனை முற்றத்துலதான் உட்கார்ந்து இருந்தாரு. அவரை ஆண்டவர் பாருங்க, அவருக்கு விரோதமா மனிதர்கள் தந்திரமான ஆலோசனை செய்த மனிதனுடைய கதி என்னாச்சு? கடைசியில அவர் இருக்கிற போஸ்டிங்ல இருந்து ஆண்டவர் இறக்கினாரு. இவரை ராஜா அரண்மனையுடைய அதிகாரியாக மாற்றினார். ஆம் தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு கொடுத்த வேலை ஸ்தலத்துல நீங்க உட்கார்ந்துருங்க. கர்த்தரே அந்த ஸ்தலத்துக்கு உங்களை உயர்த்துவாரு, மேன்மைப்படுத்துவார், நிலைவரப்படுத்துவார். நீங்க ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நம்பணும், நமக்கு கொடுக்கிற வேலைய நம்முடைய ஆண்டவர் தான் நம்ம கொடுத்தாரு, இந்த வேலையில இருந்து நம்மள உயர்வான ஸ்தானத்துக்கு கொண்டு வருவாருன்னு நீங்க விசுவாசத்தோட இருங்க. கண்டிப்பா உங்க வழிகளை, உங்க வேலைகளை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நிலைப்படுத்துவார். ஆமென்.